சரி, பேசலாம். அடுத்து திரு அண்ணாமலை அவர்களுடைய இந்த அவர் ஒரு பொறுப்புலேருந்து விலகிறேன்னு சொல்கிறாரு திரு பாலச்சந்தர். அதை எப்படி பார்க்குறீங்க? அவருக்கான பர்சனல் இஷ்யூஸ் இருக்குது அப்படிங்கிறது ஒரு காரணமாக இருக்கா, அல்லது தொடர்ச்சியாக அவர் இப்போ இந்த கூட்டணி அமைவதற்கே அந்த தலைமை பொறுப்புலேருந்து அவர் விலக வேண்டியிருந்தது அப்படிங்கிறதுலேருந்து அதனுடைய தொடர்ச்சியாக அதை பார்க்க வேண்டியிருக்கா? நிச்சயமா அவருக்கு அதில் அதிருப்தி இருந்தது. அதுக்கப்புறம் அண்ணாமலை பற்றி பல விமர்சனங்கள் இருக்கலாம். ஆனால் அவர் தலைவராக வந்ததுக்கு அப்புறம் ஒரு டைனமிசம் கிராமப்புறங்கள் வரைக்கும் பாஜக சென்றது அப்படிங்கிறத யாராலையும் மறுக்க முடியாது. அதுக்கு அவர் வகுத்த வழிமுறைகள் பற்றி நான் உட்பட பலருக்கு பல விதமான அதிருப்திகள் இருக்கலாம். ஆனால் கட்சி வளர்ந்தது அப்படிங்கிறதுல சந்தேகமே கிடையாது. அவர் ஹி இஸ் வெரி ஃபாஸ்ட். அதாவது இன்னைக்கே ஏடிஎம்கே 0 பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி தீர்மானிச்சு தனித்து நிற்போம், தனித்து நின்று நம்ம சீட்டுகளை பிடிச்சு காட்டுவோம்னு சொல்லி சொன்னாரு. அந்த எக்ஸ்பெரிமெண்ட் சக்சஸ்ஃபுல் ஆகல. அதாவது மிஸ்ஸஸ் காந்தி 1971 ஒரு தேர்தல் உடன்பாடு முறிந்து விட்டதுன்னு கலைஞர் சொன்னார். ஏன்னா அசம்பிளில அவங்க ரொம்ப சீட் கேட்டாங்க. உடனே மிஸ்ஸஸ் காந்தி லாஸ்ட் மினிட்ல இன்டர்வியூ பண்ணி சொல்லி 9 சீட் மட்டும் எங்களுக்கு பார்லிமெண்ட்ல கொடுங்க, நாங்கள் அசம்பிளில கண்டெஸ்ட் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அந்த பார்லிமெண்ட் சீட் அவங்களுக்கு ரொம்ப தேவையாது. அதே மாதிரி பிஜேபிக்கு தமிழ்நாட்டில இருந்து பார்லிமெண்ட் சீட் ரொம்ப தேவையா இருந்தது. வரும்னு எதிர்பார்த்தாங்க. அண்ணாமலையுடைய மெத்தட்ல வரல. அதுலயே அவர் கொஞ்சம் செட் பேக். அடுத்து இபிஎஸ் ரொம்ப உறுதியா வாக்கு சதவீதம் வரமாட்டோம். ஓகே, என்னங்க இல்ல வாக்கு சதவீதமாக அது வந்திருந்ததுங்கிறது அவங்க ஆதரவாளர்கள் சொல்லக்கூடிய ஒன்று. வாக்கு சதவீதம், அதாவது வாக்கு சதவீதம் அப்படின்னா சரி, 15 வருஷம் வெயிட் பண்றதுக்கு பிஜேபி ரெடியா இருக்கணும். 15 வருஷம் தனியா போட்டி போடணும். கொஞ்சம் கொஞ்சமா வாக்கு சதவீதத்தை கூட்டிக்கிட்டே போலாம். ஆனா இங்க பிஜேபி இன்னொரு விஷயம் என்னன்னா, தமிழ்நாட்டுக்கு தொடர்ந்து செய்யற துரோகத்துக்கு பிஜேபிக்கு இந்த அளவு வாக்கு சதவீதம் வந்ததே ஒரு அதிசயமான ஒரு விஷயம் தான். அதெல்லாம் மற்றவங்க பேசதான் செய்வாங்க. இன்னைக்கு அண்ணாமலை விலகி இருக்காருன்னா 2 காரணங்கள் இருக்கலாம். நீங்க சொன்ன மாதிரி முதல்லயே இருந்த அதிருப்தி. நான் சென்ட்ரல் ஃபிகரா இருந்து இன்னும் சரியா வழிநடத்திட்டு போயிருப்பேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. அது தவிர இன்னைக்கு அவருக்கு கொடுத்திருக்கிற தொகுதிகள் எதெல்லாம் பொறுப்பாளர் கொடுத்திருக்காங்களோ அது அவர் நினைக்கலாம், இதை விட முக்கியமான தொகுதிகள் நான் பொறுப்பாக நடத்தி சொல்லும் வல்லமை உடையவன் என்ன இந்த மாதிரி பி கிரேட்டை கொடுத்துருக்க கூடாத தொகுதிகள் நினைக்கலாம். இந்த 2 காரணங்கள் தான் இருக்க முடியும் நினைக்கிறேன். இல்லை, அது தொகுதிகளாக பார்க்குறீங்களா, இல்லை அவர் தனக்கான தேர்தல் பணிகளில் இன்னும் ஒரு லார்ஜர் பிக்சரோ இல்லை பெரிய வேலைகளாக இருக்கலாம் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருந்து தன்னை இப்படி ஒரு 6 தொகுதிகளோட சுருக்கிட்டாங்கிற வருத்தம் அப்படின்னு பார்க்கணுமா? அந்த வருத்தமும் இருக்கலாம், கண்டிப்பாக இருக்கலாம். ஏன்னா அவர் தமிழ்நாடு பாலிட்டிக்ஸில் பிஜேபியில் சென்ட்ரல் ஃபிகராக இருந்தார். இன்னைக்கு 6 தொகுதிக்கு மட்டும் இன்சார்ஜா போங்க அப்படின்னு சொன்னா அந்த வருத்தம் இருக்கலாம். இல்லை, இப்போ அவரோட இந்த முடிவு திரு டிடிவி தினகரன் நான் தேர்தலில் போட்டியிட போறதில்ல, என்னுடைய கட்சிக்காரங்க தான் வருவாங்க இப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் என்டிஏவுக்கு என்ன விதமான ஒரு மெசேஜை கொடுக்கும்? என்டிஏ குறித்த அல்லது ஏன்னா இவங்க ஒன்றா இணைந்திருக்கிறாங்க. அதிமுக டிடிவி தினகரன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இணைந்த பிறகு, பாமக இணைந்த பிறகு கூட்டணி வலுவாக வந்து கொண்டு இருக்கிறதுங்கிற இடத்துல இருந்து இதெல்லாம் ஏதாவது தாக்கத்தை உண்டாக்கும்னு பார்க்குறீங்களா? இல்லை, தினகரனுடைய தாக்கத்தை ஏற்படுத்தும் நான் நினைக்கிறேன். தினகரன் கூட்டணியிலிருந்து விலகி போல. அவர் என்னுடைய ஒரு தொகுதியில் நின்று அந்த ஒரு தொகுதி மட்டும் நான் கான்சென்ட்ரேட் பண்ணாமல் என்னுடைய வேட்பாளர்களுடைய எல்லா தொகுதியிலையும் என்டிஏ வேட்பாளருடைய எல்லா தொகுதிக்கும் பாடுபடுவேங்கிற அர்த்தத்தில் அவர் சொன்னார்னு சொல்லி எடுத்துக்கலாம். ப்ளஸ் ரூமர் என்னன்னா அவங்க ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுப்பாங்கன்னு சொல்லப்படுது. அப்படி இருந்தால் அவர் ராஜ்யசபா எம்பியா போகலாம் அப்படின்னு அவர் ஆசைப்படலாம். அதுக்காக வேண்டி கூட அவர் போட்டியிடாமல் இருக்காருங்கிறதுக்கு என்டிஏக்கு எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தாது அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா அண்ணாமலை இட்ஸ் a different story. அவர் he was a central figure in BJP. அதுல சந்தேகமே கிடையாது. இன்னைக்கு அவர் ஒதுங்கி இருக்காரு. மணிகண்டன் உங்கள்ட்ட தான் வர அடுத்தது. ஓகே, திரு மணிகண்டன், நீங்க என்ன பாக்குறீங்க? இதுல அது ஒரு ஏதோ ஒரு விதத்துல நெகட்டிவா பார்க்கப்படுமா அப்படிங்கிறது தான் திரு அண்ணாமலையோட இந்த முடிவு. இல்லைங்க, திரு அண்ணாமலையுடைய தந்தையார் திரு ஐயா குப்சாமி அவர்கள் உண்மையிலேயே உடல்நிலை செயல் என்பது எனக்கு நேரடியாக தெரிந்த உண்மை. அவர் உண்மையிலேயே நீங்க சிங்கானூர் தவிர்த்து மற்ற தொகுதிகள் எல்லாம் வேறு மாவட்டங்கள் இருக்குங்க. அவர் மருத்துவமனையிலிருந்து பார்க்க வேண்டிய காரணத்தினால உண்மையான அது காரணம் ஒழிய இது இவ்வளவு தூரம் பேச அவசியமே இல்லைங்க. இதுல அண்ணாமலை அவர் சொன்ன அடுத்த மாதம் பாருங்க, தமிழ்நாடு முழுவதும் பிரச்சாரம் செய்ய சொல்லியிருக்காரு தேர்தலின் போது. அதனால இது கட்சி முடிவு பண்ண, அதே போல முதலமைச்சரா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை முன்னாடி தயாரா இருக்கேங்கிறாரு. ஏன்னா அவர் அந்த மாதிரி அதிருப்தியிலும் இல்லைங்க. அவர் உண்மையே அப்பா டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த காரணத்தினால அவர் பண்ணிக்கிற ஒரு விஷயம். எந்த விஷயம் சார், இவங்க சொன்னாங்க, அதாவது 54 ஆண்டுகளான ஒரு இயக்கம் அதிமுக. அதுல 51 ஆண்டு காலம் அதிமுகவில் பணியாற்றிய எடப்பாடியார் 4 ஆண்டு காலம் முதலமைச்சர், பொதுச் செயலாளர், எதிர்க்கட்சி செயலாளர். அவரை ஒரு ஆணவ போக்கோடு எல்லின வகையில திரு விஜய் பேசுவது என்பது கேலி கூத்தா இருக்குங்க. 41 பேர் இறந்தாங்களே, ஒரு முறையாவது பேசினாங்க பாருங்க. எந்த மருத்துவமே இல்லைங்க, ஓடி ஒழிஞ்சிட்டாரு. உண்மையில அன்னைக்கு அதிமுக பேச சொல்றீங்க. அதிமுக அன்னைக்கு காவல்துறையும் நடவடிக்கை பேசினாங்க. உண்மை
அதிமுக மட்டும் நீ பேசாம இருந்தா விஜய் நிலைமையே வேறீங்க. அதாவது பொதுச் செயலர் கூட எல்லாரும் ஓடி பயந்துட்டாங்க. ஆனால் அதிமுக கொடி வந்து அசைச்சது யாருங்க? பாலச்சந்தர் குறுக்கிட விரும்புறாரு. நீங்க சொன்ன கருத்துல கேட்டு ஒண்ணு இருக்கு. ஆமா, விவாத நெறிமுறைன்னு ஒன்று இருக்கு. 2 சப்ஜெக்ட் பேசணும். முதல் சப்ஜெக்ட் பத்தி பேசுறதுக்கு எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. 2வது சப்ஜெக்ட் பேசும்போது மறுபடியும் முதல் சப்ஜெக்ட் போறோம்னா மத்தவங்களும் அதே மாதிரி ஆரம்பிச்சாங்கன்னு இப்ப எங்க போய் அது வரல. அவர் ஒரு மறுப்பை பதிவு பண்ண விரும்புறாரு. எஸ், பிரதீப் பேசிட்டாங்க சொல்றாங்க. அதனால நீங்க இல்ல எடப்பாடியா கொடுத்து மோசம் பேச நீ கரண்ட் பேச போட்டு நான் பேச முடியாது. அதாவது அதிமுக உண்மை சொல்றேன் 26 எங்க போனீங்க? தேவையில்லாம தூத்துக்குடி துப்பாக்கி சூடு முடிச்சோம் எங்க போனீங்க? டிவில பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்ன ஆட்கள் சார் நீங்க. ஆமாங்க, நீங்க நாம போகவே இல்லைங்க. நீங்க போகல. போராடிய மக்கள் தமிழக மக்கள் தமிழ் தீவிரவாதிகள் குருவி சுடுற மாதிரி சுட்டு போறீங்க. இன்னைக்கு என்ன ஆட்சி நடத்துறீங்க? இன்னைக்கு ஏன் போகல? ஏங்க எடப்பாடியா போறீங்க போறீங்களா? அந்த 40 பேர் எடப்பாடி நீங்க போறீங்களா? ஏன் போகல? நீங்க தூத்துக்குடி போறீங்களா? என்ன பயம் வந்தது? தூத்துக்குடிக்கு போனீங்களா? ஆமா, நீங்க சுட்டுக்கொண்ட மக்கள் போய் பாத்தீங்களா? பகிரமா மன்னிப்பு கேட்டீங்களா நீங்க? சரி, அன்னைக்கு போறீங்களா? அந்த செம்பனை தூத்துக்குடியில் நடந்த திட்டமிட்ட கொலை ஒரு கொலைக்கு ஒரு அரசு இது கூட தெரியாது உங்களுக்கு? அச்சம் மாதிரி ஆதிக்கம் இல்லைங்க. அது அரசாங்க காலத்தில் துப்பாக்கி கொடுத்து மறுக்கலான்னு. ஆனா இது வந்து பொதுக்கூட்டம் நசுக்கி எடுறாங்க. யாருமே போகிற அச்சம் பயம் அந்த கண்டுகா வந்து விஜய் காணாம போயிருப்பாரு. விஜய் காப்பாற்றியதே பாதுகாத்ததே எதிர்கட்சிதான். அந்த அந்த நம்பிக்கையே இல்ல. அதாவது ஒரு விஷயம், பொதுமக்களை சந்திக்க துணிச்சது இப்போ பக்கத்துல இருந்தவன் சரி, நீங்களும் சரி, பாஜக அதிமுக எல்லாரும் சேர்ந்து அடிக்கிறீங்கல்ல, விஜய் அடிக்கிறீங்க, காணா போயிட்டு வரப்போ நடிகர் விஜய் பொறுத்தவரை நடிகர் தான். அதை தாண்டி அரசியலே எதுவுமே இல்ல. நடிகர் மட்டும் வாழ்ந்திருக்காரு. நடிப்பை மட்டும் வைத்துக் கொண்டவன் நானாவே முடியாது சார். அவருடைய ஆணவத்துக்காக நிச்சயமாக பதில் கிடைக்கும். ஆணவம் நிச்சயமாக உச்சம் பற்றி பேசினாலும் சரி வீணத்தான் போகும். சரி, மக்களை எப்படி சந்திக்க போறாங்க? தேர்தல் களத்துல யார் சொல்லக்கூடிய கருத்தை மக்கள் இருக்கிறாங்கிறது இப்ப சப்ஜெக்ட் ஆகும். அண்ணாமலை அவர்களுடைய முடிவுங்கிறது எந்த விதத்திலையும் இந்த கூட்டணிக்கு அரசியல் ரீதியான எந்த விளைவும் ஏற்படுத்தாதுன்றீங்க. பேசலாம்.